டெலிவரி பாய்ஸுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயந்தான். ஒன்று வந்து பைக்கு, இன்னொன்று வந்து மொபைல். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, மொபைலோட டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்கு. ரீசன் என்னென்னா, 2வது ரைடோ 3வது ரைடோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு ட்ரக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு, பொலிரோ ட்ரக்கு. அதை சைடு வாங்கி போகும்போது கொஞ்சம் தடுமாறினதுனால மொபைல் கீழே விழுந்துருச்சு. மொபைல் விழுந்தது இன்னொன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கு ஃப்ரண்ட் வீலு பேக் வீலு 2 வீலும் அப்படியே மொபைலில் ஏறிடுச்சு. இப்போ மொபைலில் ஏறினதுனால என்னாச்சுன்னா, இதே மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஸ்பிளே வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து பழைய டிஸ்பிளே. புது டிஸ்பிளே மாற்றினா இதுவே 3500 செலவாயிடுச்சு. சரி, செலவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தாலுமே கேமரா கிளாரிட்டி பழைய கிளாரிட்டி வரல. ஏன்னா ஒரு வண்டியே மேலே ஏறி இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய இழப்பு தான். என்னோடய பிளான் வந்து என்னென்னா, நான் வந்து எப்படியும் நம்மளால் இன்றைக்கி ஒரு 1500 கிட்ட ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தது. ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 செலவு வச்சிருச்சு. இப்போ நான் அந்த 3500 அடைக்கணும். ப்ளஸ்ஸு 3500 கடன் தான். அந்த 3500 ஒரு அண்ணன்ட்ட வாங்கி நான் இது கட்டி டிஸ்பிளே சரி பண்ணிட்டேன். இப்போ திருப்பி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3500 ஓடணும். ஒரு விஷயம் நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் எவ்வளோ தடைகள் வருது, அதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஓகே, இதுவும் ஒரு எப்படி சொல்ல, இதையும் தாண்டி போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் நம்ம எந்த லெவல் வரையும் போகிறோம் அப்படின்ட்டு. மேபி இந்த வீடியோ இப்போ இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 6 மந்த்து கழித்து கூட ஒரு பெரிய மாற்றம் நடக்கலாம். பார்க்கலாம் என்னன்னு. இது பெரிய இழப்பு நண்பா. 3500. தேங்க்யூ.